ஹாய் ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய அனாலிசிஸ் அண்ட் கோல்டு அண்ட் சில்வரோடைய அனாலிசிஸ், ஸோ அதுக்கப்புறம் பிட்காயினோட அனாலிசிஸ் ஈவினிங் இதுக்கு மேலே ட்ரேட் பண்ணுறதும் கூட இந்த வீடியோவை நீங்கள் யூஸ் பண்ணி எப்படியான ஒரு சப்போர்ட் ரெசன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு டெக்னிக்கல் வைஸாக நாம் இதில் பார்க்குறோம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு டெக்னிக்கல் வைஸாக அதை பார்க்குறோம். நீங்கள் என்ட்ரி எடுக்கணும்னா நீங்களும் ஒரு ஓனாக அனலைசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி எடுங்க. இது வந்து ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி, ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு நிஃப்டியை பார்த்துடலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்னவாக இருக்குன்னு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச் மவுண்டாக இருந்தது, போட்டு மொக்கா போட்டுட்டு கிடந்தது இன்றைக்கி மார்க்கெட்டு. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மூவ்மெண்ட் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நிஃப்டி டோட்டலாக ரேஞ்ச் மவுண்டு. அப்படி பார்த்தோம்னா அப்படின்னா நான் ஆப்ஷன் செல்லருக்கு வந்து இன்றைக்கி சூட்டபுளாக இருந்திருக்கும். ஆப்ஷன் பையருக்கு வந்து எதுவுமே பெரிய லெவலில் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ எப்பயுமே நம்ம ஒன்று சொல்லுவோம், நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸில் எப்பயுமே பிஃபோர் அதாவது ப்ரீவியஸ் டேவோடைய ரேஞ்சுக்குள்ளே வந்து இன்றைக்கி மார்க்கெட் இருக்குது அப்படின்னாலே அது வந்து மேக்ஸிமம் சைடுவே. அதில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு வாய்ப்பு தான் இருக்குது. ஒன்று அதோட லோ, அதோட ஹை, இந்த ரெண்டையும் எங்கேயாவது பிரேக் அவுட்டோ இல்லை ஃபால்ஸ் பிரேக் அவுட்டோ கிடச்சா மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணால் இட்ஸ் பெட்டராக இருக்கும். ஸோ இல்லைன்னா நம்ம வந்து இதில் என்ன ஒரு பை செல் எடுத்திங்கனாலும் அது ஒரு பெரிய ஒரு டார்கெட் மூவ்மெண்ட்டை அச்சீவ் பண்ணாது. இன்றைக்கி ஆப்ஷன் செல்லிங்க்கு வந்து சூப்பரான ஒரு நாளாக இருந்திருக்கு. இன்றைக்கி பையிங்க்கு அந்த அளவுக்கு சூட்டபிள் இல்லை. சரி, ஓகே, நாளைக்கு எப்படியான ஒரு ட்ரேட் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நாளைக்கு நம்ம காமனாக திங்க் பண்ண வேண்டியது வந்து மார்க்கெட் வந்து நமக்கு இந்த 25,560க்கு மேலே ஒரு ஓப்பனிங் கொடுத்து மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னாலே இது மறுபடியும் இதோடைய ப்ரீவியஸ் கையும் பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரீவியஸ் கையும் இது பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது 25,660 இது பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இதோடைய இது வந்து அதுவே வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைட்லன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 25,470க்கு கீழே வந்து பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ரைஸ் வந்து மறுபடியும் கண்டினியூ டவுன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இல்லைன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக அப்சைடு மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்புகளாக தான் பார்க்கப்படணும். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இந்த மூவ்மெண்ட்டுக்கு வந்து ஃபிவர் ரிட்ரேஸ்மெண்ட்டில் வந்து டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபிவர் ரிட்ரேஸ்மெண்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டாக 50% வந்து நேற்று வந்து டச் ஆகி ரிவர்ஸில் ஆயிருக்கு. ஸோ அதனால் இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இந்த சைடில் தான் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ ஒருவேளை மேபி இதை பிரேக் பண்ணாலும் ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ எதுக்காக நான் சொல்கிறேன்னா பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த லோ பிரேக் பண்ணால் தான் இந்த கண்டினியூவாக இந்த சைடில் டவுன் சைடு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி டவுன் சைடு ஆனாலும் நமக்கு வந்து இன்ட்ராடே அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இன்ட்ராடே சப்போர்ட்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதை பிரேக் ஆகி டவுன் ஆனாலும் நமக்கு வந்து 25,360 ஒரு சப்போர்ட் இருக்குது. மேபி அதை பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு 25,230. ஸோ இதான் வந்து அதிகபட்சம் டவுன் சைடில் இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவலு. இதே அப் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை பிரேக் பண்ணிச்சுன்னா 25,660 பிரேக் பண்ணும் பட்சத்தில் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக வந்து இது 25,660 பிரேக் பண்ணுது அப்படின்னாலும் இது வந்து நமக்கு 25,800 வரைக்கும் சாலிடாக போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். இப்போதைக்கு நிஃப்டியோடைய டார்கெட் மூவ்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரீவியஸ் கையான 26,000 பாருங்கள் இந்த மூமெண்ட். ஸோ இது வந்து இந்த பேட்டர்னுக்கான மூமெண்ட் இது. ஸோ இதில் 50% டார்கெட் ரீச் பண்ணிடுச்சு. இதை பிரேக் பண்ணி ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தனா 26,000 தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நமக்கு இங்கே டவுன் சைடாக பார்த்தோம்னா நமக்கு 25,300க்கு கீழே க்ளோசிங் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் கிடைச்சா தான் நமக்கு அடுத்தடுத்த டவுன் சைடு. இல்லை அப்படின்னா இது கண்டினியூவாக அப் சைடில் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். ஸோ நிஃப்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 25,600 அதுக்கப்புறம் 25,470க்கு கீழே ஒரு மூவ்மெண்ட் ஆனால் எப்படி அதை ரீடெஸ்ட் பண்ணி வரணும். ஸோ இதில் வந்து பிரேக் அவுட் ஓப்பனிங் பிரேக் அவுட் கிடச்சா கூட புல்லிஸாக இது மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். இந்த ரேஞ்சில் இது நமக்கு ஒரு ரிவர்ஸில் கிடச்சின்னா ஸோ ஒரு ஸ்லைடாக வந்து ஒரு ரிவர்ஸில் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஹெவியாக வந்து செல்லிங் இல்லாமல் இந்த இடத்துல ரிவர்ஸில் வந்து ஒரு கன்ஃபார்ம் ஆகாது. சரி, ஓகே, நம்ம நிஃப்டி பார்த்தோம். அடுத்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரேஞ்ச் மவுண்டில் ஸ்டார்ட் பண்ணாலும் அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட லோ பிரேக் பண்ணிச்சு. பட் அப்படியே வந்து அது ரெக்கவர் மூவ்மெண்ட் கொடுத்து ப்ரீவியஸ் டேவோடைய ஹை நியர்பையாக வந்திருக்கு. இனி நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 57,000 இது வந்து எபோ வந்து ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் கம்பல்சரி இந்த இடத்துல தேவைப்படும். ஸோ அந்த மூவ்மெண்ட் இருந்ததுன்னா இதுக்கு எது என்ன பேட்டர்ன் அதுக்கான டார்கெட்னு பார்த்தோம்னா 58,035 இதோடைய டார்கெட் லெவல். மேபி இதை ரீடெஸ்ட் பண்ணி மூவ் ஆச்சுன்னா நமக்கு 58,035 வரைக்கும் இதுக்கான டார்கெட் லெவல் இருக்குது. ஸோ அதுவே வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுன்னா இது வந்து கம்பல்சரி சைடுவே மூவ்மெண்ட் தான். இதில் வந்து என்ட்ரி எடுத்து ட்ரேட் பண்ணுறது டோட்டலி வேஸ்ட். ஸோ நமக்கு வந்து இதுவே வந்து மார்க்கெட்டில் வந்து 57,000க்கு கீழே வந்து பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி வந்தாலும் நமக்கு 57,000 நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் லெவலாக இருக்குது. ஸோ 57,000 ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் லெவலாக இருக்குது.
ஸோ அதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 57,500 டு 56,500 டு 56,400 இந்த 2 லெவலும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ் லெவல். ஸோ ஓவராலாக வந்து நமக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆனால் ரேஞ்ச் பவுண்ட், இதுக்கு மேலே ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தா அப் சைடில், இந்த டவுன் கொடுத்தாலும் இங்கேருந்து ரிவர்சலுக்கான வாய்ப்புகள் தான் 57,000 ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதையும் பிரேக் பண்ணி டவுன் ஆச்சுன்னா வேணால் நமக்கு வந்து ஒரு ஸ்லைடாக ஒரு டவுன் மூவ்மெண்ட் 56,500 டு 400 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்குது. ஸோ அந்த இடத்துல டிமாண்ட் ஜோன் இருக்குது, அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இந்த நம்ம அப் சைடில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் டார்கெட்டாக இது 58,035 இது ரீச் பண்ணுறதுக்கான பேட்டர்ன் ஃபார்மேஷன் தான் இப்போ க்ரியேட் ஆகிருக்கு ஃபஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 58,959 இதையும் ரீச் பண்ணி மூவ்மெண்ட் ஆனால் 59,000ங்கிற ரேஞ்சில் பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட் மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ நமக்கு செல்லிங்கிறது 57,000 கீழே கன்சிஸ்டண்ட்டாக க்ளோசிங் நடந்தால் மட்டும்தான் செல்லிங் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னா கண்டினியூ பையிங் மூவ்மெண்ட்டுக்கான மூவ்மெண்ட் தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம கோல்டு. ஸோ கோல்டு இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷனில் பார்க்குறோன்னா கோல்டு லெவல் பார்ப்போம். கோல்டு லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி இன்ட்ரா ட்ரேடிங்கான லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்ட்ரா ட்ரேடிங்கான லெவல் பார்த்திங்கன்னா 97,630க்கு மேலே நமக்கு வந்து கம்பல்சரி க்ளோசிங் அண்ட் ரீடெஸ்ட் இருக்கணும். அப்போ அந்த ரீடெஸ்ட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 97,500க்கு கீழே வராத ரீடெஸ்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த ரீடெஸ்ட் இருந்தது அப்படின்னா ஸோ அடுத்த டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 98,160 ஃபஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 98,160. ஸோ செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா 98,860. ஸோ இது வந்து பார்த்தோன்னா இந்த சைடில் மூவ்மெண்ட் ஆச்சுன்னா அப் சைடில் தான் அதுக்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அண்ட் இந்த பிரேக் அவுட்டுக்கான ரீச்சபிள் ஏரியாவும் இது தான். ஸோ இதுவே வந்து நமக்கு மார்க்கெட்டில் இங்கிருந்து நமக்கு வந்து ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன் கொடுத்து டவுன் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 97,240. அதையும் பிரேக் ஆகும் பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 96,000 வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். 96,800 இங்கேருந்து ப்ரைஸ் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் சப்போர்ட் லெவலுங்கிறது 96,170. ஸோ இந்த நம்ம கோல்டை பொறுத்த வரைக்கும் கண்டினியூவாக வந்து இப்போதைக்கு இது ஒரு டவுன் கொடுத்தது, இப்போ கண்டினியூவாக பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு அப்சைடில் மூவ்மெண்ட் தான் இருக்குது. நமக்கு வந்து இந்த இடங்களில் ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடங்கள் 2 இடமும் நமக்கு ரிவர்சலுக்கு சான்ஸ் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் 98,860 99,340 ரிவர்சலுக்கான சான்சஸ் அதிகம். இங்கே ரிவர்சல் ஆகலாம், மேபி இதை பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு இந்த இடங்களில் ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ சில்வர் பார்ப்போம். சில்வரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸோ சில்வர் வந்து ஏற்கனவே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து டச் ஆகி தான் இப்போ திரும்பி இருக்கு. ஸோ இன்றைக்கி டே ரெசிஸ்டன்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடங்களில் 1,07,900 வந்து பார்த்தீங்க அப்படின்னா டச் ஆகி ஸோ டவுன் கொடுத்துட்ருக்கு. இது மேபி வந்து இந்த ஏரியாவை ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 1,06,400ங்கிற லெவலில் மேபி இதையும் டச் ஆகி திரும்பிச்சு அப்படின்னா இல்லை அடுத்த டைம் வந்து பார்த்தோம்னா இது 1,08,600 வரைக்கும் இந்த மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ நமக்கு வந்து 1,05,900 கீழே பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் நடக்குதோ ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டவுன் சைடில் 1,04,290 இது ரீச் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா இது வந்து கண்டினியூவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அப் சைடில் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஓவராலாக வந்து சில்வருக்கான ஓவரால் டார்கெட் நம்ம சொல்கிறது இன்ட்ராடே இல்லை. இன்றைக்கி இன்ட்ராடேக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு இது பிரேக் ஆச்சுன்னா இதுதான் வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. 1,07,900 பிரேக் பண்ணி மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு 1,08,600 வரைக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இங்கேருந்து ஒரு ட்ரேட் மூவ்மெண்ட்டாக இங்கே வரைக்கும் கொண்டு போகலாம். இதையும் பிரேக் ஆகி மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த இடங்களில் வந்து பார்த்தோம்னா நமக்கு ரிவர்சல் இருக்குது, இந்த இடத்துலையும் ரிவர்சல் இருக்குது 1,09,860. ஸோ நம்ம இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா மார்க்கெட்டிங் இந்த டச் ஆகி மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு அப் சைடில் ஒரு மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். இதுவே பிரேக்குங்கிறது 1,05,800க்கு கீழே வந்து ஒரு ரிட்ரெஸ்மெண்ட் டவுன் ஆச்சுன்னா நமக்கு அடுத்த லெவல் 1,04,290 நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். அதுக்கும் கீழே வந்து பார்த்தோம்னா 1,02,000 இதான் வந்து ரொம்ப ரொம்ப ஜோன் ஏரியா. அந்த இடத்துல நமக்கு வந்து டிமாண்ட் ஜோன் இருக்குது. ஸோ அந்த லெவல் ஏரியா அது. ஸோ நமக்கு வந்து இது புரிஞ்சிக்க வேண்டியது இதுக்கு மேலே ஒரு ட்ரேட் ஆனால் எப்படி பண்ணலாம், இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆனால் வெயிட் பண்ணி அந்த இடங்களில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓவராலாக சில்வர் டார்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பொசிஷனலாக சில்வர் டார்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹெவியான ஒரு டார்கெட் பெண்டிங்கில் இருக்குது சில்வருக்கு. பாருங்க சில்வர் பேட்டர்னுக்கு வந்து ஒரு டார்கெட் வந்து பார்த்தோம்னா 1,20,590 வரைக்கும் இந்த சில்வர் பேட்டர்ன் நமக்கு வந்து 1,02,000 வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணி மீது மார்க்கெட் மூவ் ஆச்சு அப்படின்னா ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். ஸோ இது அப்சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேட்டர்ன் டார்கெட்டுக்கு 1,20,000 வரைக்கும் கூட மூவாக இருக்குது, சாலிடாக வாய்ப்புகள் இருக்குது சில்வருக்கு.
ஸோ நாளைக்கு நம்ம வந்து ஈவினிங் வந்து நம்ம லைவ் வருவோம். ஸோ நம்ம சேனலில் வந்து கண்டினியூவாக வந்து வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நாளைக்கு ஈவினிங் லைவ் வரக்கான இன்றைக்கே ஈவினிங் லைவ் வர வேண்டியதாக இருந்தது. சரி, நாளைக்கு ஈவினிங் லைவ் வருவோம். லைவ் வரும்போது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில்வருக்கான டெக்னிக்கல் வைஸான மூமெண்ட்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து பிட்காயின் பார்ப்போம். பிட்காயினோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியாங்கிறது நமக்கு 1,08,000 நமக்கு வந்து பிட்காயினோடைய ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்குது. ஸோ 1,08,000 பிட்காயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்குது. கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 1,06,000 இன்றைக்கி வந்து லோ. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த லோ வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல நமக்கு ஏற்கனவே வந்திருக்கு. ஸோ இங்கே தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏரியா லெவல் இது. ஸோ இந்த லெவலில் இருந்து மறுபடியும் ப்ரைஸ் பிரேக் ஆகுது மேலே மூமெண்ட்ஸ், அதாவது வந்து இதோடைய மூமெண்ட்ஸ் என்னவாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு 1,06,000க்கு மேலே மறுபடியும் மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணி மூவ் ஆச்சு பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டினியூவாக வந்து மார்க்கெட் இது 1,07,800 தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நம்ம இன்ட்ராடேவாக புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். நமக்கு அதுவே வந்து பிரேக் அவுட் இந்த இடங்களில் வந்து ப்ரீவியஸில் மறுபடியும் இது பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நமக்கு இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆயிரும். 1,06,800 வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நமக்கு டவுன் சைடில் வந்து பார்க்கும்போது நல்லாவே ஒரு 1,04,900 வரைக்கும் இதுக்கான டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்தோம்னா 1,04,900 வரைக்கான டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்குது இந்த சைடில். ஸோ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவே ரீடெஸ்ட் பண்ணி மூவ் ஆச்சுன்னா 1,06,800 பிரேக் ஆகி மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா இது திரும்பவும் 1,07,800 தொடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். 1,08,000க்கு மேலே நமக்கு ஒரு ரீடெஸ்ட் பண்ணால் மட்டும்தான், ஸோ இந்த மூவ்மெண்ட் மட்டும்தான் நம்ம பார்த்திங்கன்னா இந்த கையை தொடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இதுவும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஆயிரும் மார்க்கெட்டில். இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி கண்டினியூ ஆகலைன்னா ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 1,500 பாயிண்ட்கள் ரேஞ்ச் மூவ்மெண்ட் ஆயிரும். இதை பிரேக் பண்ணி இங்கே மூவ்மெண்ட் ஆச்சுன்னா இது செல்லிங் மூவ்மெண்ட் இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரங்களில் வந்து 1,06,800 இது ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இன்றைக்கான இன்ட்ராடே லெவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா என்னங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்கள் எதாக இருந்தாலும் நம்மளுடைய லெவல் தெரிவிக்கலாம். நமக்கு லைவ் வரும்போது நம்ம இன்ச் பை இன்ச்சாக கூட ஈவினிங் MCXமு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோல்டு சில்வர் பிட்காயின் இதை பற்றியான ஒரு அனலைசிஸ் வந்து ஈவினிங்கில் ஒரு 1 hour வந்து லைவ் அனலைசிஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து ஒரு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத கூட பார்க்கலாம். ஸோ இன்றைக்கானது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, மறுபடியும் நாளைக்கு உங்களுக்கு ஈவினிங்கில் பார்க்கலாம். ஓகே, பாய்.